அனைவருக்கும் பால்சாமியின் அன்பு வணக்கங்கள். வட இந்தியா முழுவதிலும் கேந்திரமான தொழில்களில், தொழில் வளாகங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர் எழுச்சி சம்பந்தமாக உங்களோடு தொடர்ந்து காணொளியில் சந்தித்து வருகிறேன். இப்போது தேசிய தலைநகர் பிராந்தியத்தில், அதாவது டெல்லி மற்றும் தலைநகர் பிராந்தியம் முழுவதிலும் தொழிலாளர்களுடைய எழுச்சி சம்பந்தமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். 2026 பிப்ரவரி 12 அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் நடந்தது. அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் அனைத்து மத்திய சங்கங்கள், துறைவாரியான 40க்கும் மேற்பட்ட சங்கங்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் என்று சொல்லி நாடு முழுவதிலும் மிகப்பெரிய எழுச்சியாக நடைபெற்ற அந்த பொது வேலை நிறுத்தம் இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது என்பதுதான் நிதர்சனம். அந்த அடிப்படையில் பிப்ரவரி மாதம் ஹரியானாவின் பானிபட் சுத்திகரிப்பு நிலையத்தில் பிப்ரவரி ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் அதை தொடர்ந்து நடைபெற்றது. ஏப்ரல் மாதத்திலே குருகிராமின் மனேசர் பகுதியில் அந்த போராட்டம் பரவியது. அதற்கு பின்னால் நொய்டா என்ற என்சிஆர், அதாவது தேசிய தலைமை பிராந்தியம், அந்த பகுதி முழுவதும் தொழிலாளர்கள் எழுச்சி கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த எழுச்சிக்கு அடிப்படையாக நாடு முழுவதிலும், குறிப்பாக அந்த பகுதிகளிலே கடுமையான சுரண்டல், மோசமான பணி சூழல், பொருளாதார நெருக்கடி, தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவிலே சீரழிந்து கொண்டிருந்த அந்த சூழலில்தான் இந்த போராட்டத்தினுடைய துவக்கமாக இருந்தது. தொழிற்சாலைகள் தொழிலாளர் நல சட்டங்களை மீறுவது, நிரந்தர தன்மையுள்ள தொழில்களிலே, அந்த வேலைகளிலே கான்ட்ராக்ட் தொழிலாளர்களே, ஒப்பந்த தொழிலாளர்களே பணியமர்த்துவது, நிரந்தர தொழிலாளிக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளிக்கும் நிரந்தர தொழிலாளி வாங்கும் சம்பளத்தில் 6ல் 1 பகுதி கூட சம்பளம் கொடுக்க மறுப்பது, 15 வருடம் ஆனாலும் கூட 10,000 ரூபா 11,000 ரூபா அதான் மாத சம்பளம் என்று இருக்கக்கூடிய அந்த நிலை, 12 மணி நேரம் வேலை வாங்குவது, ஓவர் டைம் இல்லை, ரெட்டிப்பு சம்பளம் இல்லை. இந்த நெருக்கடி தான் தொழிலாளர்களை போராட்டத்தில் இறக்கியது. எங்கெல்லாம் போராட்டம் நடந்தது? ஹரியானாவினுடைய பானிபட்டு பகுதி சுத்திகரிப்பு நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர் போராடுறாங்க. அதற்கு பின்னே குருகிராம் மனேசர் பகுதியில் தொழிலாளர்கள் போராடுறாங்க. டெல்லி நொய்டா பகுதிகளில் இந்த போராட்டங்கள் எல்லாம் வெடிக்கிறது. ஹரியானாவில் குறைஞ்சபட்ச சம்பளம் 2020 மாற்றி அமைக்க வேண்டியதுதான். ஆனால் மாற்றி அமைக்கவே இல்லை. அப்போ 20-25 வருட காலமாக எந்த குறைஞ்சபட்ச சம்பளமும் கொடுக்கப்படாமல் இருக்கு. சிஐடி தொடர்ந்து போராடுகிறது. 2025 மேல குழு அமைக்கிறாங்க ஹரியானாவில். சிஐடி சங்கம் குறைஞ்சபட்ச சம்பளம் 30,000 ரூபா வேண்டும் என்று கேட்குறோம். ஆனால் டிசம்பர் 2025 டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 23,196 ரூபா பரிந்துரைக்கிறது. அந்த கமிட்டி, குழு அமைத்த கமிட்டி பரிந்துரை செய்கிறது. 2026 மார்ச் மாதம் பட்ஜெட்டில் 15,200 ரூபா அவர்கள் அறிவிக்கிறாங்க. குழு பரிந்துரைத்தது என்ன? 23,196. அறிவித்தது என்ன? 15,200. ஏப்ரல் 8 மனேசரில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்ட காலத்தில் இறங்குறாங்க. இதை பார்த்து அப்போது வழங்கிய அவர்களுக்கு 11,274 ரூபா
15,200 உயர்த்தி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த போராட்டத்தில் இறங்கின பின்னாடி ஹரியானா, யூபியின் நொய்டா, ராஜஸ்தானில் அல்வார் பகுதிகளுக்கு இந்த போராட்டம் பரவுது. இந்த போராட்டங்களின் போது தொழிலாளர்கள் மட்டுமல்ல, வீட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் பெண்களும் இந்த போராட்டத்தில் இணைகிறாங்க. நொய்டா பகுதியில் அவர்கள் குறைஞ்சபட்ச சம்பளம் 11,313. இதே டெல்லி ஒட்டி அது 13,690 மாறுது. தேசிய தலைநகர பிராந்தியத்தில் பிராந்தியம் என்று சொன்னால் தேசிய தலைநகர பிராந்தியம் என்று சொன்னால் உங்களுக்கு டெல்லி, ஹரியானா, யூபி, ராஜஸ்தான் இதெல்லாம் இணைஞ்சு வரும். ஆனால் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் தொழிலாளர்களுக்கு விலைவாசி ஒன்று தான். கடுமையாக உழைக்க வேண்டியது தான். உழைப்பு அதிகமாக இருக்கும். வீட்டு வாடகை எல்லாம் ஒன்று தான். ஆனால் அந்த பகுதியிலே டெல்லி பகுதிக்கு 19,846, ஹரியானா பகுதிக்கு அதை ஒட்டிய பகுதிக்கு 15,220, யூபியில் 11,313, இதே ராஜஸ்தானில் வெறும் 410 ரூபாயும் என்று மாறுபட்ட குறைஞ்சபட்ச ஊதியம் இருக்குது. அப்போ இதுக்கு எதிரான போராட்டம் என்பது கடுமையாக அந்த பகுதியில் தேசிய தலைமை அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எழுது இந்த போராட்டம். இந்த போராட்டம் CI2 குறைஞ்சபட்ச சம்பளம் 26,000 ரூபாய் கேட்டிருக்கோம். இந்த போராட்டம் எல இந்திய நாடு முழுவதிலும் உழைப்பாளி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்குது. சட்ட பாதுகாப்பு இல்லாத ஒப்பந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் களத்திலே இறங்கி போராடுகிறார்கள். ஒரே மாதிரியான குறைஞ்சபட்ச சம்பளம் வேண்டும் என்று ஒரே பிராந்தியத்தில் வேறு மாநிலங்கள் ஆனாலும் ஒரே வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார்கள். இந்த போராட்டம் தேசம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு இது பரவுது. இதே காலத்தில் தான் 4 தொகுப்புகளை தொழிலாளர் நலச்சட்டங்களை திருத்தி 4 தொகுப்பாக மாற்றியிருக்கிறாங்க. அப்போ குறைஞ்சபட்ச ஊதியம் என்பது 26,000 ரூபா வேணும் என்று போராடுகிறோம். 8 மணி நேர வேலை பணி வேண்டும், அது கூடுதலாக வேலை செஞ்சால் ரெட்டிப்பு சம்பளம் வேண்டும் என்பதை பேசுகிறாங்க. இந்த காலத்தில் பயங்கரமான அடக்குமுறை, போலீஸ் கைது, வழக்குகள்லாம் போடப்பட்டதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று போராடி இதில் ஒரு முன்னேற்றத்தை அடைகிறார்கள். நொய்டா பகுதியில் 8 மணி நேர பணி ஆகுது. கைது இன்றைக்கும் ஒரு சில பகுதிகளில் கைது செய்தவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த போராட்டம் என்பது நடைபெற்ற போராட்டம் தேசம் முழுவதும் ஒப்பந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறது. பல்வேறு இடங்களுக்கு அது பரவி இருக்கு. இதுதான் குஜராத்தில், ராஜஸ்தானில், ஆந்திராவில், ஹரியானாவில், மேலும் உத்தரப்பிரதேச பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் இன்றைக்கு சிறு அடக்குமுறை ஏற்பட்டாலும் சரி, அது உடனே களத்திலே இறங்கி போராடுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்காங்க. அவங்க வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் தொடர்பை கொண்டு இது உடனடியாக ஒரே நேரத்தில் மையம் கொள்ள முடிகிறது, இணைந்து போராட்டத்தை நடத்த முடிகிறது. இதெல்லாம் தொழிலாளி வர்க்கத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய சூழல், புதிய இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த போராட்டம் என்பது தேசிய தலைமை அந்த பகுதிகளில் நடந்த இந்த போராட்டம் என்பது, தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் நடந்த போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் ஒரு எழுச்சியை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, வரக்கூடிய காலம் இன்றைக்கு அனைத்து நிரந்தர பணிகளும் இன்றைக்கு இல்லை. அதுக்கு பதிலாக கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை, ஒப்பந்த தொழிலாளிகளை ட்ரைனிங்காக இன்றைக்கி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய கடமை, நமக்கு இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம், உழைக்கக்கூடிய தொழிலாளி, அவன் எப்படி நிரந்தரமானாலும் சரி, ஒப்பந்த தொழிலாளியானாலும் சரி, புலம்பெயர்ந்த தொழிலாளிகளானாலும் சரி, அனைவரும் இணைக்கும் போராட்டத்திலே களத்திலே இறங்க வேண்டும். இந்த மாதிரியான போராட்டங்கள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. நம்மளுடைய பணி இந்திய தொழிலாளி வர்க்க தலைமை தாங்கக்கூடிய நமது தோழர்கள் இன்றைக்கு கடுமையான
பணி சூழலில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நம்பிக்கை அளித்து அவர்களை அரவணைக்க வேண்டிய பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த காணொளியிலிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இதுக்கு இந்த காணொளியை பார்த்த பின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு லைக் போடுங்க, மற்ற தொழிலாளர் பகுதிகளுக்கு இது அனுப்பி வைங்க, அவர்களுக்கு அது செல்லட்டும். அது அப்படித்தான் தொழிலாளிகளுடைய போராட்டங்கள் பரவலாக மற்ற பகுதிகளுக்கு போவதற்கு அது பயன்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.